ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கிறதை பற்றி பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கண்டு கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இது நம்முடைய மனதிற்கு மெய்யாகவே அறிய முடியாத ஒன்றாக விளங்குகிறது உண்டானால் இந்த ஓட்டத்தை இறுதி பரியந்தம் ஓடி முடிக்க நம்மால் முடியாது. இந்த ஓட்டத்தை பற்றியதான ஒரு தெளிவு முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அப்படி ஒரு தெளிவான ஒரு பார்வை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த ஓட்டத்தை சரியாக ஓடி தேவனுடைய திட்டத்தை நிறைவாக்க நம்மால் முடியும். பழைய காலத்தில் பல ஜனங்கள் இந்த மாதிரியான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாங்க. பாதி வழியில் பல மக்கள் தங்களுடைய ஓட்டத்தினுடைய நிலைகளை நிறுத்தி மீண்டும் உலக வழியின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்ததை பார்க்கலாம். ஆனால் இந்த நாட்களில் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால நல்ல துவக்கத்தை நீங்களும் நானும் துவங்குகின்றோம். இந்த ஓட்டத்தினுடைய இறுதி பரியந்தம் ஓட வேண்டும் என்றால் இந்த ஓட்டத்தை பற்றியதான பல தெளிவு முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த கடைசி கால நிலைகளை பற்றி பல விளக்கங்களை நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். சில விஷயங்களை நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையில் அது வீணாக நினைவு கூறப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அதை நான் முதன்மையாக அந்த காரியங்கள் யாவற்றையும் ஆசரிக்க ஆரம்பிக்கிறேன். முதன்மையாக நான் அந்த ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆனால் அது ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையில் அது மெய்யாகவே மேன்மைப்படுத்தப்படக்கூடாத ஒன்றாக அல்லது ஆண்டவராகிய தேவன் அவைகளை வெறுக்கும் ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி தான் ஒரு தெளிவற்ற ஒரு நிலையினால பல வீணான காரியங்களின் ஊடாக நீங்களும் நானும் சிக்கி தவித்து கடைசி காலத்தில் கர்த்தராகிய தேவனை சந்திக்கக்கூடிய நாளில் ஆண்டவராகிய தேவனை பார்த்து இவ்வளோ பிரயாசப்பட்ட ஆண்டவரே, அதில் கர்த்தராகிய தேவனை பார்த்து சொல்லுவார், இதெல்லாம் இவ்வளோ விஷயம் வேஸ்ட், இதெல்லாம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நன்மை பயக்காத ஒன்று என்பது பற்றி நம் பட்ட எல்லா பிரயாசங்களை பற்றி கர்த்தராகிய தேவன் தூக்கி எறியும் போது அது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மனக்கலக்கத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்த ஆரம்பித்தாலும் சரியான ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்து முடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. எதை ஆண்டவராகிய தேவன் விருப்பப்படுகின்றார், எதை செஞ்சால் கர்த்தராகிய தேவனுடைய மனம் என் நிமித்தம் மெய்யாகவே சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கும், இதை நான் விளங்கி கொண்டு அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியமான ஒன்று. இதுக்கு சில விளக்கங்களை உங்க கூட நான் பேசிட்டு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக உங்களை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த நாட்களில் தான தர்மம் பண்ணுகிறது என்பது அது இஸ்ரவேல் நாட்டில் எல்லா மக்களாலும் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒன்று. அங்கு வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் யாவற்றையும் செய்கிறது அவங்களுடைய வழக்கமாக காணப்படக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த காரியத்தை அவங்க எப்படி செய்கிறாங்க பாருங்க. கர்த்தராகிய தேவன் அவங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீ தான தர்மம் பண்ணும்போது எல்லா ஜனங்களுடைய அட்டென்ஷனும் உன் பக்கத்திலே திரும்பாத அளவிற்கு நீ அவர்களுக்கு முன்பதாக தாரை ஊதுவியாதே. நீ அந்த ஒரு காரியத்தை செஞ்சேன்னா அதனுடைய பலனை அப்பொழுதே நீ அடைந்து தீர்ந்தாயிற்று என்று கர்த்தர் சொல்கிறார். தானம் கொடுக்கறது நல்லதுதான். ஆனால் இப்போ கர்த்தருடைய நாமத்தினால இந்த தானத்தை நான் வீணாக்கிடுறேன். இதனுடைய முழு பலன் பரத்திலிருந்து வர வேண்டும். ஆனால் இதற்குண்டான சாதாரணமான உலக ரீதியான பலனை பெறக்கூடிய அளவுக்கு நான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நான் செய்ய ஆரம்பிச்சிடேன். இந்த மாதிரி பல விஷயங்களை நான் என்னுடைய மனம் போன போக்கின்படி கர்த்தருடைய திட்டத்திற்கு மாறாக கர்த்தருடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்ள முடியாதவருக்கு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு நான் என்னுடைய மகா உன்னதமான மேன்மையான செயல்களை இழக்க கொடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது அப்படின்னா எதை ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும், வீணானவைகளுக்காக நான் என்னுடைய நேரத்தையும் காலத்தையும் என்னுடைய எல்லா விதமான ஓட்டத்தை நான் வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. இவைகள் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவனோடு கூட இணைக்காது. அப்போ வீணான காரியங்களுக்காக நான் கவலைப்படக்கூடாது, வீணான காரியங்களை பற்றி நான் சிந்திக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது. இவைகளெல்லாம் தேவையில்லாத ஒன்று என்பதை பற்றி நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒதுக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை லாசரு வீட்டுக்கு போறார். போகக்கூடிய நேரத்தில் லாசருனுடைய 2 சகோதரிகளும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக ஆவலாய் காத்திருக்கிறாங்க. அதில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மார்த்தாள் என்கிற சகோதரி இயேசு நம்ம வீட்டுக்கு வருகிறார் என்பதை பற்றி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் தன்னால் ஆன மட்டும் வீட்டை எப்படிலாம் அழகுபடுத்தலாம், ஒழுங்குபடுத்தலாம், அவருக்கு தேவையான ஆகாரங்கள் என்னென்ன விதமான ஆகாரங்கள் யாவற்றையும் சமையல் பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப உட்கார்ந்து சிந்திச்சு ஒவ்வொரு காரியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மரியாதை ஒரு வேலையும் செய்யாமல் பேசாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசு அந்த இடத்துக்குள்ளாக வருகின்றார். வரக்கூடிய இடத்துல நேராக போய் மரியாதை போய் இயேசுனுடைய பாதத்துக்கு அந்த பாதத்து பக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க. எந்த காரியத்தின் ஊடாகவும் கடந்து போகாமல் அந்த மார்த்தாள் பல பல வேலைகள் யாவற்றையும் செய்து சோர்ந்து போய் நேராக இயேசு கிறிஸ்துட்ட அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க.
இந்த மாதிரி பாருங்க ஆண்டவரே, இப்ப இந்த 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 செய்திக்குரிய காரியங்கள் போக மீதியான எல்லா விதமான காரியத்திற்கு தேவையான அத சமைக்கக்கூடிய அந்த ஆகாரத்துக்குரிய ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை பத்தி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த மரியாளோ ஒரு வேலைக்கு எனக்கு வந்து ஒத்துழைப்பு குடுக்காம இங்க வந்து உட்கார்ந்திருக்கிறா பாருங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தைய சொல்லுங்க. உடனே இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், வீணான காரியங்களுக்கு நீ தாம்மா கவலைப்படுற. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்ப பல நேரங்கள்ல நாம் தவறான அர்த்தம் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக, இப்படி இப்படி செஞ்சா தான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போல அப்படின்னு சில வீணான காரியங்களின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப வீணானவைகளை நீங்களும் நானும் முதல் காரியம் புறம்பே தள்ளிவிட்டு, எது ஆண்டவராகிய தேவனுக்கு உகந்தது என்பதை பற்றிதான சிந்தனைகளோடு கூட நீங்கள் காரியங்களை நடப்பித்தால் மட்டும்தான் தேவராஜ்யத்துக்கு உண்டான சகல மகிமைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லக்கூடிய சில வீணான விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். இதை நான் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் கை கொண்டுக்கிறது உண்டானால், இவைகளை விட்டு முதல் காரியம் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமான எதை நான் செஞ்சாலும் கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து நான் செயல்படக்கூடிய அந்த சகல விதமான அந்த யுக்திகளை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால், நிச்சயமாகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். சரி, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வீணானவைகள் என்கிறதை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நமக்கு கூட சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மத்திய சுவிசேஷத்துல 15வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 15:8 இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவங்க, அது என்ன போட்டு பாருங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. முதல் காரியம், எது வீணானவைகள் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, வாய் அளவுல நீங்க செய்யக்கூடிய எந்த விதமான காரியமும், சாதாரணமாக உலக ரீதியாக செய்யக்கூடிய எந்த விதமான விஷயமும் தேவனுடைய அங்கீகரிப்புக்கு பாத்திரமானவைகள் அல்ல. வாயளவில் நீங்க செய்யக்கூடிய ஜெபமாகட்டும், வாயளவுல சும்மா ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நான் போய் ஜெபிக்கணுங்கிறதுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபமாகட்டும், கர்த்தருடைய நாமத்தில் நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்லக்காக அந்த அந்த காரியத்திற்காக நான் செய்யக்கூடிய உபவாசமாகட்டும், கர்த்தருடைய நாமத்தில் நான் ஊழியம் பார்க்கணுங்கிறதுக்காக நான் செய்யக்கூடிய ஊழியமாகட்டும், எதையும் ஆண்டவராகிய தேவன் இருக்கிறதில்லை. எதை நீ செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அவைகளை உன்னுடைய மனப்பூர்வமாக மனதின் ஆழத்தில் நின்று நீ அவைகள் யாவற்றையும் விருப்பத்தோடு கூட செயல்படுத்த வேண்டியது அவசியம். நீ எனக்கு காணிக்க கொடுக்கணும்னா எல்லா விதமான மக்கள் சொன்னார்கள் என்பதற்காக கர்த்தருக்கு நீ வந்து காணிக்க கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனா இல்லை. நானே மனம் விரும்பி என் தேவனாகிய கர்த்தருக்கு இந்த ஒரு காரியத்தை நான் செயல்படுத்த போகின்றேன். கர்த்தர் எதன் மேல மெய்யாகவே பிரியமுள்ள தேவனாய் இருக்க ஆரம்பிக்கிறான்னு பாருங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய நாமத்தினால நோவாவினுடைய காலத்துல ஒரு பெரிய ஒரு வெள்ளம் ஒன்று உருவாக்கப்பட்டது. மக்களுடைய வாழ்க்கையை பற்றி கர்த்தருடைய கண்கள் கண்ட மாத்திரத்தில் அவர் சொன்னார், இந்த ஜனங்களை நான் உண்டாக்குறது என்னுடைய மனதிற்கு ரொம்ப விசனமா இருக்கிறது நோவா. ஆகவே இந்த ஜனங்களை நான் ஜலத்தினால் அழிவின் ஊடாக அனுமதிக்க போகிறேன் என்பதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இணங்க நோவாவையும் அந்த குடும்பத்தாரை மட்டும் கர்த்தராகிய தேவன் காப்பாற்றுகின்றார். வெள்ளத்தினால் எல்லா ஜனங்களையும் உயிரினங்கள் யாவற்றையும் கர்த்தராகிய தேவனுடைய கரங்கள் அவைகள் எல்லாவற்றையும் வாரி போடக்கூடியதாய் விளங்கிற்று. இப்ப கர்த்தருடைய உக்கிர கோபத்து நிமித்தமாக ஜனங்களுடைய அந்த கதறக்கூடிய சத்தங்களை கூட கர்த்தருடைய செவிகள் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளாம எல்லா மக்களையும் அழிக்கும்படிக்காக ஆண்டவராகிய தேவன் சித்தம் கொண்டு எல்லா காரியங்களையும் அழிச்சிட்டார். இப்ப நோவா என்கின்ற ஒரே ஒரு மனிதனுடைய குடும்பம், அவனை சார்ந்து இருக்கக்கூடிய சகல விதமான பறவைகள், மிருகங்கள், இவ்வளவுதான். இந்த உலகத்துல காணப்படக்கூடிய மற்ற எல்லா விதமான ஜீவராசிகளும் அழிவுக்கு உட்படுத்தப்பட்டது. இப்ப நோவா என்கிற மனிதன் இப்ப அவனுடைய மனசுக்குள்ள கர்த்தராகிய தேவனை பற்றி எப்படி இருக்கும் பாருங்க. பயத்தோடு கூட காணப்படக்கூடியவனாய் விளங்கி இருப்பான். இந்த கர்த்தர் எத்தனை மக்களை பார்த்து பார்த்து உண்டாக்குனாரு. ஒரே நாள்ல இந்த ஜலத்தினால் எல்லா ஜனங்களையும் கர்த்தராகிய தேவன் அழிச்சிட்டாரே. இந்த கர்த்தருக்கு முன்பதாக நான் எப்படி போய் நிற்க முடியும்? எவ்வளவு பயங்கரமான ஒரு கடவுள் என்பதை பற்றி நோவா பயத்தினூடாக கடந்து போயிருப்பான். அதாவது அந்த வெள்ளப்பெருக்கு வரக்கூடிய நேரத்துல மக்கள் மூழ்கக்கூடிய அபாயத்தினுடைய சத்தங்களை கேட்கும் போது நோவாவினுடைய மனசு எவ்வளவு தூரம் மெய்யாக பயந்திருக்கும் பாருங்க. எல்லா விதமான காரியங்களிலும் எல்லா விதமான மரண ஓலங்கள் மெய்யாகவே துணிக்கக்கூடிய அந்த ஒரு நேரம். கர்த்தருடைய நாமத்தினாலே மக்களுடைய அழிவை குறித்து ஆண்டவராகிய தேவன் கவலைப்படாம எல்லா மக்களையும் ஜலத்தினால் மூழ்கடித்து எல்லா மக்களுடைய ஜீவனை வாங்கி போடக்கூடிய விளைவு. அவ்வளோ உக்ர கோபம். இந்த கோபத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் இருக்கிறது எப்படி என்று சொல்லி நோவானுடைய மனசுக்கு ஒரு பெரிய ஒரு பயம். இப்ப அந்த வெள்ளத்தினுடைய ஜலங்கள் எல்லாம் வற்றி போயிற்று. வெளியே போகணும்.
இப்போ வேற யாருமே இல்லை. எந்த மனுஷனுடைய சத்தம் கூட கிடையாது, சந்தடி கூட கிடையாது, எந்த ஜீவராசியும் கிடையாது. இப்போ நோவா மட்டும் வெளியே கடந்து போகக்கூடிய நேரத்தில் முதல் முதல் காரியம் நோவா என்கிற மனிதன் என்ன ஒரு விஷயத்தை செய்யறான் பாருங்க. தான் வைத்திருக்கக்கூடிய மெய்யாகவே கர்த்தருடைய நாமத்தினாலே அடைத்து வைத்திருக்கக்கூடிய சுத்தமான பறவைகள், விலங்குகள் எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவராகிய தேவனுக்கு அவன் பலி கொடுக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இந்த ஒரு காரியத்தை கண்ட மாத்திரத்துல கர்த்தருடைய மனம் மெய்யாகவே சந்தோஷம் அடைந்து பூரித்து நோவாவோடும் அவருடைய சந்ததியோடும் கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்தின மாத்திரமல்ல, இனி அவர் சொல்லுகின்றார், இனி வரக்கூடிய எந்த சந்ததிகளையும் ஜலத்தினால் நான் அழிக்க மாட்டேன் என்ற உடன்படிக்கை நான் உருவாக்குகிறேன் என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். இப்ப கர்த்தருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி கிரிகளை நடப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை, அதைத்தான் கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கின்றார். சும்மா அதாவது ஒரு நம்ம வாய்க்கு வந்தபடி நம்ம ஜெபிக்கிறது அல்ல, வாய்க்கு வந்தபடி நான் அநேக விதமான கிரிகளை நான் நடப்பிக்கக்கூடியவனாய் இல்லை, ஏதாச்சும் ஒரு ஒரு செய்தி நான் போய் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாய் இல்லை, அல்லது கர்த்தருடைய நாமத்தினால் 4 டாக்ஸை கொடுத்துட்டு நான் போய் என்னுடைய வீட்டுக்குள்ளே போய் படுக்கக்கூடியவனாய் இல்லை. நான் எதை செய்தாலும் என்னுடைய மனப்பூர்வமாய் செய்கிறது தான் கர்த்தராகிய தேவன் விருப்பப்படுகின்றார். அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? இவர்கள் தங்களுடைய வாயினாலே என்னை கனப்படுத்துகிறார்கள். அவங்க தங்களுடைய வாயினால என்னை ஸ்தோத்திரம் பண்றாங்க, என்னுடைய நாமத்தை ஆராதிக்கிறாங்க, என்னுடைய நாமத்தை உயர்த்துறாங்க, அல்லேலூயான்னு சொல்றாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, என்னுடைய வல்லமையான காரியங்கள் தான் வல்லமையாக மெய்யாகவே ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்கிறதை பற்றி எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அறிவிக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய ஒரே ஒரு குறைவு நான் பார்க்கிறேன், இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் வாயளவிலே செய்கிறார்களே தவிர இருதயமோ எனக்கு விலகி தூரமாய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இருதயபூர்வம் அவங்க செய்யல. அப்ப இருதயபூர்வமாய் செய்யாத எதுவும் வீணானவைகள் என்பதை நீங்கள் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இருதயபூர்வமாக செய்யாத ஜெபங்களாகட்டும், இருதயபூர்வமாய் கொடுக்காது இருக்கக்கூடிய காணிக்கையாய் இருக்கட்டும், இருதயபூர்வமாய் செய்யாது இருக்கக்கூடிய ஊழியமாய் இருக்கட்டும், இருதயபூர்வமாய் ஆராதிக்கக்கூடிய ஆராதனையாக இருக்கட்டும், அவைகள் ஒன்றும் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே எட்டுகிறதே கிடையாது. அப்ப நீங்க பாட்டுக்கு கத்திட்டே இருக்க வேண்டியதா, கர்த்தர் அவைகளை ஒரு நாளும் திரும்பி கொண்டு பார்க்க மாட்டார். நீங்க வாட்டுக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஊழியங்களை செய்ய வேண்டியதான். கர்த்தர் அவைகளிலே ஒரு விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவன் செய்ய மாட்டார். அப்ப இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நான் ஆண்டவராகிய தேவனுடைய மனதிற்கு இசைந்த வண்ணமாய் கிரிகளை நடப்பிக்கிறேன். மனப்பூர்வமா செய்யறேன்னா, எதை நான் கர்த்தராகிய தேவனுக்கு செயல்படுத்த ஆரம்பித்தாலும் மனப்பூர்வமா நான் செய்யறேன்னா, அல்லது ஒரு கடமைக்காக நான் காரியங்களை செய்கிறேனா, பேருக்காக ஒரு காரியத்தை செய்கிறேனா, இப்படி நான் பேருக்காக ஒரு கடமைக்காக என் சபையில் இருக்கக்கூடிய சட்டத்திற்காக என்னுடைய எல்லா விதமான போதகர் சொல்லக்கூடிய வார்த்தைக்காக இந்த ஒரு காரியத்தை நான் செய்கிறது உண்டானால் இவைகள் எல்லாம் வீணானவைகள் என்று கர்த்தராகிய தேவனால் தீர்ப்பு சொல்லப்பட ஆரம்பிக்கிறது. அப்ப நீங்க உங்களை குறித்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, எதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக வீணானவைகளாக நான் ஆசிரிக்கிறேன். நான் செய்யக்கூடிய ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், அது மனப்பூர்வமாக நான் செய்கிறேன்னா, நான் செய்யக்கூடிய ஜெபமாக இருக்கட்டும், அதை நான் மனப்பூர்வமாக செய்கிறேன்னா, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்கக்கூடிய அளவிற்காக என்னுடைய ஜெப வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கக்கூடிய அளவிற்கு நான் ஜெபிக்க பழகக்கூடியவனாக விளங்குகிறேன்னா, இப்படி என்னுடைய ஒவ்வொரு விதமான வேலைகளையும் நான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் எது ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமாய் காணப்படுகிறதோ அவைகளைத்தான் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கக்கூடியவராய் விளங்குகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வீணானவைகள் ஒன்றும் உங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் போய் நிறுத்தாது. அவைகளை ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினால அந்த நாட்களில் அநேகர் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து சொன்னாங்க, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே தீர்க்கதரிசனம் சொன்னோம், உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்தோம் என்கிறதை பற்றி பேசுவாங்க. ஆண்டவராகிய தேவன் அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நான் உங்களை அறியன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவைகள் ஒன்றும் ஆண்டவராகிய தேவனுடைய மனதுக்கு பக்கத்தில் கூட போகவே இல்லை. அவைகள் எல்லாம் மனப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு காரியத்தை செஞ்சதுனால தேவன் அவைகளை திரும்பி கூட பாராத ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிச்சார். இப்ப இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நான் நிறைய நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு காரியத்தை செய்து இவைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே வீணானவைகளாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், அவ்வளோ பிரயாசப்பட்டு ஒண்ணுமே இல்லாத பலனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் பரலோகத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறது எப்படி? அப்போ ஒரு விஷயத்தை நான் செஞ்சா கூட தேவனுடைய மனம் மகிழ பண்ணக்கூடிய அளவிற்கான கிரிகளை நடப்பிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவனால் அவைகள் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக, அவைகளுக்கு உண்டான முழு மகிமையை பெறக்கூடிய தகுதி பெற்ற ஒரு மக்களாக நீங்களும் நானும் உருவாக்கப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். இரண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதில் 2வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன், கொஞ்சம் ஆழமா கவனிங்க. அது என்ன போட்டுக்கன்னு பாருங்க.
நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கின்ற நீங்கள். இரண்டாவது காரியமாக கர்த்தராகிய தேவன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா என் மட்டில் நான் வாழ்க்கை வாழ்ந்தேன், என் மட்டில் நான் ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பான காரியத்தின் மூலமாக நான் கடந்து போனேன் என்று இல்லாமல் எனக்கு பின்பதாக ஒரு ஜெனரேஷனை நான் உருவாக்குறேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட போகிறது. அப்ப வீணான காரியங்கள் இல்லை, நான் செஞ்சதெல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு உட்பட்ட ஒன்று. இதை தான் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். எதை ஆண்டவராகிய தேவன் வீணானவைகள் என்கிறதை பற்றி பேசுகிறான்னு சொன்னா, ஏன் மட்டும் நான் ஓடி முடிச்சிட்டேன்னா அது வீணானது. ஆனால் என்னுடைய ஓட்டத்தினுடைய தொடர்ச்சியை ஓட ஒரு சந்ததியை நான் உருவாக்குகிறது உண்டானால் அவைகள் ஆண்டவராகிய தேவனுடைய அங்கீகரிப்புக்கு உட்படுத்தப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த ஆண்டவராகிய இயேசுனுடைய ஊழியத்தை பாருங்களேன், இந்த அப்போஸ்தலருடைய ஊழியத்தை பாருங்களேன். இவங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஊழியத்தினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகின்றார். இப்போ அவர் துவங்கி இருக்கக்கூடிய இந்த ஊழியம் ஆண்டவருடைய நாமத்தினாலே பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்பதை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு ஊழியம். பிதாவாகிய தேவன் இதோ நம்ம உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார் என்பதை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு ஊழியம். இது வரைக்கும் பிதாவாகிய தேவன் என்றால் யார் என்று சொல்லியே தெரிய முடியாத அளவுக்காக இப்போ ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில அநேகம் குறுக்கு சுவர்கள் இருக்கிறதை போல ஒரு ஃபீலிங் எல்லா விதமான மக்களுடைய மனதிற்குள்ள கர்த்தருக்கு சமீபமாக எந்த ஒரு மனிதனாலும் மெய்யாகவே கடந்து போக முடியாது, கர்த்தருடைய மனதை விளங்கிக் கொள்ள நம்மளால முடியாது என்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு நிலையோடு கூட மக்களுடைய வாழ்க்கையுடைய முறைமைகள் காணப்படக்கூடிய அந்த காலம். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், பிதாவாகிய தேவன் உங்கள் பக்கமாகவே இருக்கிறார், உங்கள் பட்சமாகவே இருக்கின்றார், உங்களை தான் பார்க்கிறாரு. உங்களுடைய ஒவ்வொரு விதமான தேவைகளையும் சந்திக்கும் தேவன் அவர், உங்கள் மேலே அன்பு கூறக்கூடிய தேவன் அவர் என்பதை பற்றி வெளிப்படுத்தும்படிக்காக இயேசு கிறிஸ்து கடந்து விடுறார். இப்ப இது வரைக்கும் பேசியிருக்கக்கூடிய சத்தியத்திற்கும் இப்ப இயேசு சொல்லக்கூடிய சத்தியத்துக்கும் நிறைய முரண்பட்ட கருத்துக்கள். அந்த நாட்களில் காணப்படக்கூடிய மக்கள் பேசின அந்த வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா, பாரம்பரியமான முறைகளில் நீங்களும் நானும் இருக்கணும், அது பாரம்பரியமான சட்டங்களுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம், இந்த பாரம்பரியமான முறைகளுக்கு நீங்களும் நானும் மீறி நடக்கக்கூடாது, அந்த கர்த்தருக்கு விரோதமான ஒன்று என்கிறதை பற்றி மோசேயினுடைய ஆகமங்களினால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்தியங்களை பேசி கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஜெனரேஷனை உருவாக்குறார். எப்படி உருவாக்குறாரு அப்படின்னா அது பிதாவாகிய தேவன் நீங்க நினைக்கிற மாதிரி பயங்கரங்களின் ஒரு தேவன் அவர் இல்லை, உங்க மேல அன்புள்ள ஒரு கடவுள், ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு தேவன், உங்களுடைய எல்லா விதமான அந்த காரியங்களை நிமித்தமாக உங்களை அழிவுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு தேவன் அவர் அல்ல என்பதை பற்றி வெளிப்படுத்தும்படிக்காக பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும்படிக்காக உங்களையும் எல்லா விதமான ஜனங்களையும் தகுதிப்படுத்தும்படிக்காகத்தான் அந்த உலகத்தில் இதை பற்றி கர்த்தர் பேசிட்டு வருது. இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு புதிய நிலைகளின் கூடாக ஆண்டவராகிய தேவன் போதகங்களை சொல்றாரு. இந்த போதகங்களை ஜனங்கள் அநேக விதமான மக்கள் ஆசையாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. சொல்லப்படாத புதிய சத்தியத்தை பேசுகிறாருன்னு சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நிமித்தம் ஜனங்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. இப்ப இயேசுனுடைய காலம் ஆண்டவருடைய நாமத்தினால கர்த்தருடைய திட்டத்தின்படி முடிவின் ஊடாக கடந்து போகக்கூடிய அந்த நேரம் வருது. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு பாருங்க, என்னுடைய ஓட்டத்தை நான் நிறைவாக்கி முடிச்சுட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்காம அவருக்கு பின்பதாக ஒரு சந்ததியை உருவாக்குறார். அந்த சந்ததிகள் போய் ஆண்டவராகிய தேவனால் துவக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊழியத்தை இன்றளவும் செய்யக்கூடியதாய் விளங்கி கொண்டே வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய இரண்டாவது ஒரு வார்த்தையினுடைய அடிப்படையில வீணான ஓட்டம் என்கிறது என் மட்டில் ஓடி முடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டமும் வீணானவைகள். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் தந்திருக்கக்கூடிய முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா நீ ஓட வேண்டும், உனக்கு பின்பதாக ஒரு சந்ததியை உருவாக்கி அவர்களையும் ஓட நீ பழக்க வைக்க வேண்டியது அவசியம். இந்த சந்ததியை உருவாக்காம நிறைய இன்றைக்கு காணப்படக்கூடிய திருச்சபையினுடைய நிலைகளை நீங்க எடுத்து பாருங்க, அவர்கள் மட்டும் ஓடுவாங்க, அவங்களுடைய காரியத்தினுடைய அடிப்படையில் அந்த அநேகம் கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க, அவங்க மூலமாய் அற்புதங்கள் உருவாக்கப்படும், அதிசயங்கள் நடக்கும், அநேக மக்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகள் அவர்கள் மூலம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவர்களுக்கு பின்பு அந்த ஊழியம் அப்படி ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். ஆனால் இப்ப கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார், இந்த ஊழியம் தடைப்படுத்தப்படாத அளவிற்காக உனக்கு பின் ஒரு சந்ததியை உருவாக்கும் ஒரு ஊழியமாக. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நான் என்னால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களை நான் பார்க்கிறேன்,
நீங்கள் சுடர்களைப் போல எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுவரைக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களுக்கு மெய்யாகவே கீழ்ப்படிய மனமற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நீங்க இப்ப ஜீவனுடைய வசனங்களை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கக்கூடிய இந்த நிலைகளினாலே உங்களை உருவாக்கும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் என்னுடைய கரங்களிலே தந்து எனக்கு பின்பதாக ஒரு ஜெனரேஷனாக உங்களை உருவாக்கி இருக்கிறீங்க. பார்த்தீங்களா? இந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தருகிறது மட்டுமல்ல, நான் ஓடின ஓட்டம் வீணானவை அல்ல என்பதை பற்றிதான உறுதியை என்னுடைய வாழ்க்கையிலே தந்ததுன்னு சொல்லுது. அப்போ என்னுடைய ஓட்டத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஓடக்கூடிய ஓட்டம் வீணான ஒரு ஓட்டமாக காணப்படக்கூடியது அப்படின்னா எதை சொல்லுகின்றார்? சந்ததியை உருவாக்கக்கூடாத எந்த ஒரு ஓட்டமும் வீணான ஓட்டம். அப்போ நீ வீணாக எவ்வளோ பிரயாசப்பட ஆரம்பித்தாலும் நிறைவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராது. இவ்வளோ நாள் வரைக்கும் ஓடின ஆண்டவரே, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த பலன்கள் வாழ்க்கையிலே வரும் என்று சொல்ல ஒன்றுமே இருக்காது. ஆண்டவராகிய தேவனை பார்த்து நீங்கள் கேட்பீங்க, ஏன் ஆண்டவர் நான் இவ்வளோ நாள் இரவும் பகலும் காலையில் ஊழியம் பார்த்தேன், மத்தியானம் ஊழியம் பார்த்தேன், ராத்திரி ஊழியம் பார்த்தேன், அடுத்த நாள் காலையில் மத்தியானம் ஊழியம், எல்லா நேரங்களிலும் இடைவிடாமல் ஊழியம் பார்க்கக்கூடிய எனக்கு இந்த ஒரு சின்ன ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையை தந்ததனுடைய காரணம் என்ன? கர்த்தராகிய தேவன் நம்மளை பார்த்து சொல்வார், நீ பண்ணக்கூடிய பிரயாசங்கள் எல்லாம் வீணான பிரயாசம்ப்பா. இந்த பிரயாசங்களுக்கு மகிமை ஒன்றுமே கிடையாது. எந்த விதமான மகிமையான காரியங்களை பெற முடியாது. ஒரு விஷயத்தை நீ செயல்படுத்த ஆரம்பிச்சு அது சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் அவைகள் வீணான ஒரு பிரயாசமாய் இல்லாம தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு பிரயாசமாய் காணப்படுகிறது உண்டானால் மிகுந்த பலன்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஓமம் ஒன்று சொல்லிட்டு வர்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால, அதாவது இந்த யோவான் என்கிற அந்த தேவனுடைய மனிதன் யோவான் ஸ்நானன் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டு வழியை ஆயத்தப்படுத்தும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு மனிதன். உங்களுக்கே தெரிந்த ஒரு விஷயம்தான், ஸ்திரீகளில் பிறந்த எல்லா விதமான மனுஷனிலும் யோவான் ஸ்நானன் விசேஷமான ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதன். அந்த நாட்களிலே வனாந்திரத்திலே கூப்பிடக்கூடியவனுடைய சத்தத்தினுடைய அந்த துணிகளை கேட்டு அநேக மக்கள் மனம் திரும்ப ஆரம்பித்தார். ஆனால் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், யோவான் ஸ்நானகனை காட்டிலும் என் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி நடக்கிறவன் பரலோகத்தில் அவனை காட்டிலும் பெரியவனாயிருப்பான்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்களேன், எப்படி ஆண்டவராகிய தேவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்கு பாருங்க. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எதை கர்த்தரினுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரோ அவைகளுக்கு இணங்க நீங்கள் வாழ்க்கை வாழ துவங்க ஆரம்பித்தால் வீணான பிரயாசப்படாம மிகுந்த பலன்களை தரக்கூடிய அளவுக்கு 1-2 பிரயாசம் தான், அந்த பிரயாசங்களுக்கு ஏற்ற நிறைவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட ஆரம்பித்தால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப என்னுடைய கிரியைகளை நான் ஆராய்ச்சி பார்க்கணும். எது தேவையற்ற கிரியைகளுக்காக நான் நிறைய நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்றேன், தேவையான காரியங்களை விட்டு நான் தேவையற்ற விஷயங்களுக்காக நான் எங்கெங்கெல்லாம் நான் கவலைப்பட ஆரம்பிக்கிறேன். எப்படி நீங்க ஆராய்ச்சி பார்த்து வீணான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் புறம்பே தள்ளி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் தகுதியாக காணப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் நீங்கள் செய்யும் ஒரு முயற்சியும் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாததாக கடந்து போகிறதே இல்லை. எல்லா காரியத்திற்கும் உண்டான நிறைவான பலன்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். 3வது ஒரு விஷயத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்துல அதுல 3வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கவனிங்க. அது என்ன போட்டுன்னு பாருங்க. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரர்களாய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். 3வது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வீண் அலுவல்காரர்களாய் திரியக்கூடிய ஒரு நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க வேலையை எவனோ ஒருத்தர் செஞ்சிருவோம், நீங்கள் பேசாமல் உட்காந்துருப்பீங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா என்னுடைய வேலையை செய்ய வேறொரு மனிதனை நான் நியமனம் பண்ணி விடுகின்றேன், நான் பேசாமல் உட்காந்துருக்கிறேன். இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? வீண் அலுவல்காரர்கள்னு போட்டிருக்கு. அவங்களுக்கு வேலை வெட்டி ஒன்றுமே கிடையாது. வேலை செய்ய வேண்டிய காரியங்களை வேறொரு மனுஷனுடைய கரங்களை கொடுத்துட்டு இவர்கள் அமைதியாய் பேசாமல் தங்களுக்கு உண்டான நேரங்களை வீணாக போகக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இவர்களுடைய நிலைகளை குறித்து அவர் என்ன சொல்றாரு பாருங்க. வீண் அலுவல்காரர்களாய் அவங்க வாழ்க்கையுடைய நிலையை சொல்லுகிறார். ஒழுங்கற்று திரியும் ஒரு மக்களாய் அவருடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது. செய்ய வேண்டிய அந்த வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் சரியான வேலைகளை செய்யும் ஒரு மக்களாக, நல்ல ஒரு வேலைக்காரனாக நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் உருவாக்க வேண்டியது அவசியம். கிரியை செய்ய வேண்டிய காலம் இந்த காலம்னா நீங்கள் நானும் வேலை செய்யணும். கர்த்தருடைய நாமத்தினால தாவீது என்கிற மனிதன் எல்லா ராஜாக்களும் போருக்கு போக வேண்டிய நேரத்தில் அவர் மாத்திரம் பேசாமல் உட்கார்ந்திருந்தார். இந்த ஒரு காரியத்தை நிமித்தமாக ராஜாவுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கின்றோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்ய வேண்டிய காலத்தில் வேலை செய்யணும்.
ஓய்ந்திருக்க வேண்டிய காலத்துல ஓய்ந்திருக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால எல்லா விதமான மக்களுக்கு மத்தியிலே ஊழியங்களை செய்ய வேண்டிய காலத்துல ஊழியங்களை செய்யணும். இவங்க செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேவனை சந்திக்க வேண்டிய இந்த காலத்துல அவர்கள் கர்த்தராகிய தேவனை சந்தியாமல் யாராகிலும் ஒரு மனிதனை அனுமதித்து விட்டு அவங்கள பார்த்து சொல்றாங்க, நீங்க எங்களுக்காக போய் ஜெபம் பண்ணி கர்த்தரை சந்திச்சுட்டு எங்களுக்கு உண்டான எல்லா விதமான வார்த்தைகளை வாங்கி கொண்டு வாருங்கள் சொல்லி இவங்க வீண் அலுவல்காரர்களாய் உட்கார்ந்துருப்பாங்க, ஒழுங்கிட்டு திரிவாங்க. எனக்கு உண்டான வேலைகளை மற்றவனுடைய கரங்களில் நான் சுமத்துகிறது உண்டானால் என்னுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஒழுங்கற்றதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், நீ செய்ய வேண்டிய வேலையை இனிதான் செய்யணும். நீ கர்த்தரை சந்திக்க வேண்டிய வேலை நீ தான் போய் சந்திக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் உனக்குண்டான வார்த்தைகளை பெற வேண்டிய வேலை அது உன் வேலை. நீ தான் போய் செய்யணும் அந்த வேலையை. உன்னுடைய காரியத்திற்காக மற்றொரு மனிதன் திறப்பிலே நின்று உனக்கு உண்டான வார்த்தைகளை கேட்டு பெறுகிறது உண்டானால் உன்னை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் வீண் அலுவல்காரன் என்கிறதை பற்றி பேசுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை அது. உன் கர்த்தரை சந்திக்கக்கூடிய அந்த காரியத்தை காட்டிலும் உனக்கு என்ன வேலை முக்கியமான ஒரு வேலை? யோசிச்சு பாருங்களேன். உன்னுடைய கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை நீ பெறக்கூடிய அந்த விஷயத்தை காட்டிலும் எது உன்னுடைய வாழ்க்கையில் மேன்மையான ஒரு வேலையாக இருக்க முடியும்? அப்ப மற்றவருடைய கரங்கள்ல என்னுடைய எல்லா விதமான பொறுப்புகளையும் இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கையுடைய நிலை அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கும் கர்த்தருக்கும் எந்த விதமான அதாவது ஒரு 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 ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால ஒரு நல்ல ஒரு தொடர்பான ஒரு வாழ்க்கை எந்த விதமான மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கிடையாது. எவனோ ஒருவன் கர்த்தருடைய நாமத்தினாலே தொடர்பு கொள்ளுவான், எவனோ ஒருவன் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிப்பான், அது எனக்கு போதும். உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கிறதுக்காக உனக்கு என்ன வேலை? கர்த்தர் அதைத்தான் கேட்கிறார். உன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற காட்டிலும் உனக்கு எனக்கு என்ன வேலை? முக்கியமான வேலை வேற என்ன வேலை இருக்குது? அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல வீண் அலுவல்காரர்களாய் நீங்களும் நானும் காணப்படாத அளவிற்காக உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை நீங்க கரெக்டா செய்யுங்க. கர்த்தரை சந்திக்கணும்னா கர்த்தரை போய் சந்திங்க. கர்த்தராகிய தேவனை வசனங்களை தேடினா நீங்க போய் தேடுங்க. எவனோ ஒருவன் தேடிக்கொண்டு வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நீங்களும் நானும் திருப்தி அடையக்கூடாது. எவனோ சொல்லும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்டு நீங்களும் நானும் பேசாமல் இருக்கக்கூடாது. என் தேவனை சந்திக்க வேண்டிய காலங்களுக்கு எவன் ஒருவனும் எந்த விதமான தடைகளும் உருவாக்காத அளவிற்காக நானே என் தேவனை சென்று சந்திக்கும்படிக்காக, நானே என் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை பெறும்படிக்காக. இப்ப இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். தன் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் போய் நின்று பிதாவுடைய ஆலோசனைகளை கேட்கும்படிக்காக கடந்து போய் நின்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை இயேசு கிறிஸ்து என்னைக்காச்சும் அனுப்பி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தம்பி, பேதுரு நீ போய் அல்லது யாக்கோபு நீ போய் பிதாவாகிய தேவனை சந்தித்து விட்டு வந்து எனக்கு உண்டான வார்த்தைகள் என்ன, பிதாவாகிய தேவன் இன்றைக்குரிய வார்த்தை என்ன வார்த்தையை சொல்லுகிறார், இன்னைக்கு நான் என்ன ஊழியம் பார்க்க வேண்டும் என்கிறதை பற்றி நீ எனக்காக போய் ஜெபித்து பிதாவுடைய சம்பவத்திலிருந்து வார்த்தைகள் யாவற்றையும் வாங்கி கொண்டு வர வேண்டும். இயேசு எங்கேயாச்சும் சொல்லிக்கார பாருங்க. அவரே போகின்றார். ஏன்னா அவருக்கு தேவையான வார்த்தைக்கு அவர் தான் போய் நிற்கணும். எனக்கு உண்டான தேவைக்கு என்னுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களுக்கும் உடைய ஆலோசனைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ள நான் தான் போய் நிற்கணும். இதுல மற்றொருவனுடைய கரங்கள்ல இந்த வேலைகள் யாவற்றையும் நான் தந்து விட்டு நான் வெறுமனே இருக்கிறது உண்டானால் எனக்கு பெயர் வீண் அலுவல்காரன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த மாதிரி வீணாக என்னுடைய காலங்களையும் நேரங்களையும் நான் விரயப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே இழக்கும் ஒரு மனிதனாய் காணப்பட்டு விடுகின்றேன். என் காலங்களை நான் பயன்படுத்தணும். என் தேவனை சந்திக்க வேண்டிய காலத்துல கர்த்தரை சந்திக்கணும். கிரியை செய்ய வேண்டிய காலத்துல நான் தான் இயங்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நிறைய விதமான ஜனங்கள் பல விதமான மக்களுக்கு சம்பளம் கொடுத்து நீங்க போய் ஊழியம் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசாம உட்கார்ந்துருக்கிறாங்க. நீ செய்ய வேண்டிய வேலை நீ தான் செய்யணும். நீ ஓட வேண்டிய காலத்துல நீங்க தான் ஓட வேண்டியது அவசியம். இதற்கு மாறாக எந்த விஷயத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் தேவன் அவைகளை ஒரு நாளும் அங்கீகரிக்க முடியவர் அல்ல. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த என்னுடைய பிரயாசங்கள் ஒன்றும் வீணாக்கப்படாது இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரயாசங்களை பற்றி நான் முதல் காரியம் அறியணும். எதெல்லாம் நான் வேஸ்ட் ஆக்கிட்டு வர்றேன். ஆண்டவருடைய நாமத்தில் நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், மிகுதியாக நான் பாடுபட்டேன். அப்போஸ்தலர் சொல்ல பார்த்தீங்கன்னா மிகுதியாக அடிக்கப்பட்டவன், மிகுதியாக கண் விழிப்பிலும், மிகுதியாக அநேக விதமான சோதனைகளிலும், மிகுதியான அநேக விதமான கள்ளச்சகத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளிலும் நான் மெய்யாகவே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளை மிகுதியாக பிரயாசப்பட்டேங்க. ஆனால் பலன் ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் உங்களையும் என்னையும் போல இந்த உலகத்திலே பரிதாபத்திற்குரிய மக்கள் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நான் செய்யும் எல்லா விதமான செயலுக்கு உண்டான நிறைவான பலன்கள் வர வேண்டும் என்று சொன்னால் எதையும் நான் வீணாக செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படாமல் எந்த விஷயத்தையும் சரியாக யோசித்து நான் நிறைவாக்கும் ஒரு மனிதனாய் விளங்கினால் தேவராஜ்யத்தின் முழு மகிமையை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இது நம்முடைய காலம், இயங்க வேண்டிய காலம், இது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். இதுல பக்க வழியிலே வரக்கூடிய மக்களுக்காகவோ அல்லது
அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் உங்கள் கர்த்தராகிய தேவனை சந்திக்க மனமற்றவர்களாய் விளங்கக்கூடிய நிலைகளையோ மெய்யாகவே புறமே தள்ளிவிட்டு உங்கள் இயக்கங்களிலே நீங்கள் இயங்க ஆரம்பித்தால் உங்களுக்கு உண்டான எல்லா விதமான நிறைவான பலன்கள் தடையில்லாமல் உங்கள் வாழ்க்கையை வந்து அடையும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எவைகள் வீணானவைகள் என்கிறதை பற்றி நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய நாமத்தினால செய்கிறோம், எல்லாவற்றுக்கும் உரிய நிறைவான பலன்கள் எங்கள் வாழ்க்கையிலே வரும் என்று சொல்லி நாங்கள் எங்களையே ஏமாற்றிக் கொண்ட காலங்கள் போதும் ஆண்டவரே. வீணானவைகளை எங்களை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமானவைகளை மட்டும் நாங்கள் செயல்படுத்தினால் மட்டும்தான் எல்லா காரியங்களுக்கும் உண்டான நிறைவான பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதை உம்முடைய சத்திய வாக்கியங்களின் மூலம் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே வீணான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை தாண்டி அப்புறப்படுத்தி போட்டு தேவனுக்கு பிரியமானவர்களை நிறைவானவர்களை செய்து அவைகளை கேட்ட நிறைவான பலன்களை மறுமையிலே பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வீணான காரியங்களை புறம்பே தள்ளி தகுதியான விஷயங்களின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவராஜ்யத்தின் முழு மகிமை பெறும் முழு தகுதி பெற்ற ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.